தைவான் நாட்டிலே குழந்தை பெற்றுக்கொண்டால் அரசாங்கம் ஊக்க பரிசு கொடுக்கிறது. இது ஆச்சரியமாக இருக்குது. பெருகி வர்ற மக்கள் தொகையில் அங்கே அப்படி இல்லையே. 1949 தான் சைனாவிலிருந்து தனியாக அது சைனாவின் ஆதிக்கத்திலிருந்து விடுபட்டு தைவான் நாட்டில் நல்ல கொய்யா பழம், அந்த ஜாதி கொய்யா அங்கெல்லாம் வருது ரோஸ் கலரில். தைவான் கொய்யா என்றே இங்கு பயிராகிறது. அந்த நாட்டில் மக்கள் தொகை 2.5 கோடி தான் மொத்தமே. 2.5 கோடிங்கிறது தமிழ்நாட்டில் எத்தனையில் ஒரு பங்குன்னு பாருங்கள். அவ்வளோதான் மக்கள் தொகை. அப்போது அந்த நாட்டில் எல்லா வளமும் இருக்கிறது இல்லையா. ஒரு நாட்டினுடைய பிரதான வளம் எதுன்னு சொன்னால் அங்குள்ள எண்ணெயோ, அங்குள்ள இயற்கை கனிமங்களோ, விளைநிலங்களோ, நீர்வளமோ, நிலவளமோ அதெல்லாம் இல்லை. ஒரு நாட்டின் அந்த பிரதானமான வளம், முதன்மையான வளம் எதுன்னு சொன்னால் மக்கள் வளம். மக்கள் தொகையும் இருக்க வேண்டும், மக்கள் நலமாகவும் இருக்க வேண்டும். மக்கள் தொகையே இல்லை என்றால் அத்தனை வளம் எதுக்காக? ஆக மக்கள் தொகையை பெருக்க வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். அதனால் குழந்தைகளை பெற்றுக்கொண்டால் அவர்களுக்கு இன்சென்டிவ். கடந்த ஆண்டு வரைக்கும், போன வருஷம் வரைக்கும் ஒரு பிள்ளையை பார்த்தா 1 லட்சம், நம்ம நாட்டு மதிப்புக்கு 1 லட்சம் ரூபாய். 2 பிள்ளைகளை பெற்றுக்கொண்டால், ட்வின்ஸாக பிறந்தால் அதுக்கு டபுள் மடங்கு 2 லட்சம். இப்போ இன்னும் போதுமான மக்கள் தொகை பெருகவில்லை என்பதற்காக அப்படி டபுள் ஆக்கியிருக்காங்க. ஒரு குழந்தை பெற்றுக்கொண்டால் 2 லட்சம், இரட்டை குழந்தையாக பெற்றுக்கொண்டால் 4 லட்சம். அப்போது ஒரு நாட்டினுடைய மனித வளம் பெருக வேண்டும், மக்கள் தொகை பெருக்க வேண்டும். அதனால் இது போன்ற திட்டங்கள் எல்லாம் இருக்குது. முன்பு ஒரு முறை வியட்நாமில் சண்டை நடக்கிற உள்நாட்டு போகிறனால ஆண்களே இல்லாமல் போயிட்டாங்க, பெண்கள் எண்ணிக்கை அதிகமாகிடுச்சு என்று வெளிநாட்டிலிருந்து ஆண்களை வந்து எங்கள் நாட்டு பெண்களை மனம் செய்து கொண்டால் உங்களுக்கு வேலை வாய்ப்பு தருவோம் என்றெல்லாம் அறிவித்ததாக நான் சின்ன வயசுல அதை கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்போ ஒரு மக்கள் வளம் இருக்க வேணும், அதுவும் ஆண் பெண் சமநிலையில் இருக்கணும், எண்ணிக்கை பிறப்பு விதம் இதெல்லாம் இருந்தால் தான் ஒரு நாடு நல்லா இருக்கும். அதுக்காக பேசுகிறோம்.